current electricity, electrostatics, அதாவது capacity and electrostatics, magnetic effects of current, EMI and AC current, அப்புறம் thermodynamics and simple harmonic motion. ஏன்னா thermodynamics செப்பரேட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து டாமினேஷன் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 100 இருந்து மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியாமல் போகலாம், சில நேரத்தில் நெகட்டிவ் வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 120ன்றது இந்த சாப்டர் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க இந்த மந்த் ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னால் எல்லாத்தையும் படிக்க முடியாது சார் ஃபிசிக்ஸில், எனக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாப்டர் படிக்கணும், எனக்கு ஒரு 100லேருந்து ஒரு 120+ அந்த ரேஞ்சில் மார்க் கிடைச்சா கூட எனக்கு ஓகே தான், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியாது, எனக்கு ஃபிசிக்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் எனக்கு நீட்டில் வந்துட்டு இந்த ரேஞ்சில் எனக்கு மார்க் வந்தாலே எனக்கு போதுன்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்கடி லைவ் செஷனில் கேட்டே இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் பர்டிகுலராக இப்போ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது என்னென்னா, எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் மட்டும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 120+ ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த சாப்டர்ஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, ஒரு சில சாப்டர்ஸ் சில பேர் ஈஸியாக இருக்கும், ஒரு சில சாப்டர்ஸ் சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு சிலதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மார்க்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாலே ஒரு 120 வந்து ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் அது அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அப்புறம் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் நான் வந்து ஒரு 120க்கு கேரண்டியாக வரக்கூடிய சாப்டர்ஸ் என்னவோ அதை அங்கே லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ஓகேவா? ஸோ அதில் முக்கியமான சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், center of mass and rotation, other rotational motion, gravitation. So volume 1 11th standard physics volume 1 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ அது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட்லி நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா திரும்ப அதே மாடலில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த சாப்டர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜும் அதிகம், சாப்டர் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தென் நம்ம 12th ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, அதாவது கெப்பாசிட்டி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், EMI அண்ட் AC கரண்ட், அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் செப்பரேட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் SHF இது ரெண்டும் சேர்ந்து ஆக்சுவலாக 2 கொஸ்டின் வந்துடும். ரெண்டும் ஆக்சுவலாக ஏன் இதில் கொடுத்துருக்குன்னா, 2 ஸ்மால் சாப்டர், ஆக்சுவலாக ரொம்ப லென்த்தாக இருக்காது, கண்டென்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதில் ஹெட்டிங்கும் கம்மி, ஃபார்முலாஸும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர்ஸ் இது ரெண்டும். ஸோ அதனால தான் இதில் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆப்டிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸ் மட்டும், இந்த 13 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிங்கன்னா 100% ஷூராக நீங்கள் 120 மார்க்கு மேலே கண்டிப்பாக அடிச்சிட முடியும். ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த சாப்டருடைய கொஷின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக டைம் இருந்ததுன்னா மற்ற சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டாமினேஷன் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 100 இருந்து மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியாமல் போகலாம், சில நேரத்தில் நெகட்டிவ் வரலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 120ன்றது இந்த சாப்டர் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க இந்த மந்த் ஃபுல்லாக. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஒரு 100 வாங்கினா போதுன்றவங்களுக்கு, இல்லை 120+ மேலே வேணுன்றவங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட போதும். அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் படித்து குழப்பிக்கிட்டு, இல்லை எல்லாத்தையும் படிக்காமல் ஒழுங்காக படிக்காமல் அரைக்குறையாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு 100 120ன்றது பாசிபிள் தான், ரைட்? அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்மளுடைய நீட் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில பேர் மேபி மறந்துருப்பீங்க, இல்லை அப்புறமா பார்த்துலாம் இருந்திருப்பீங்க. பட் ஸ்டில் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு நிறைய அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும், கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சில டெக்னிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெய்ட் பேட்சில் ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னலாக இருக்கும். அது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ அதனால் யாரோ ஜாயின் பண்ணாமல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுதான் ஆக்சுவலாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் போக ப்ரைம் பேட்சுக்கு 999, காம்போ அட்வான்ஸ் அண்ட் அல்டிமேட் 2 நமக்கு பேக்கேஜ் இருக்குது. காம்போவில் 1499, அல்டிமேட்டில் 1999. ஓகே, ஸோ ஐ ஹோப்
ஸோ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஒரு 120 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ நான் கொடுத்த சாப்டர்ஸில் கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.